சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாய் அப்பா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை எக்காரணம் கொண்டும் நீ தவித்து விடாதே. எதனால் உன் அப்பா உனக்கு இத்தனை அழுத்தம் கொடுத்து இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை நீ உன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு முடித்த பிறகு நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். ஒரு விஷயத்தில் நான் உனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் பின் விளைவுகள் உனக்கு வாழ்க்கையில் சற்று பயங்கரமாக இருக்கிறது என்பதனால்தான் அப்பா உனக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கின்றேன். இந்த சாய் அப்பா உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு தான் உன்னிடத்தில் பேச வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர ஒரு பொழுதும் உன்னை பலப்படுத்தவில்லை. நீ எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக சிந்திக்க மறுக்கிறாய். உன்னை சுற்றி நடப்பது அத்தனையுமே உனக்கு எதிராகத்தான் இருப்பதாக நீ நினைக்கிறாய். இப்படி உனக்குள் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இவை எல்லாமும் ஒரு புறம் இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதிலும் இன்னொரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வர காத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கின்ற இவரின் இல்லத்திற்கு நீ சென்றாயானால் நிச்சயமாக உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் உன் அப்பா சொல்வதை கேட்டு இவர்களின் இல்லத்திற்குள் போகாமல் நீ தடுத்து நிறுத்திவிடு. ஏன் தெரியுமா? ஏற்கனவே உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாமல், எந்த ஒரு பிரச்சனைகளையும் சகித்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமேயானால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியாமல் இந்த வாழ்க்கையை விட்டு விலக வேண்டிய நிலைதான் உனக்கு வரும். நீ அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்திலிருந்து உனக்கு இந்த ஒரு விஷயத்தை என்னவென்று தெரிய வைக்க முயற்சிகள் செய்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும்பொழுது எந்த நிலையிலும் என் குழந்தை நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். இந்த சாயப்பா நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய். நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ உன்னுடைய கவனக்குறைவினால் எதையுமே இழந்துவிடக்கூடாதல்லவா? நீ உன்னுடைய கவனக்குறைவினால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விடக்கூடாதல்லவா? அதனால்தான் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதில் நீ சிறு சிறு தவறுகளினால் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை கூட நீ விட்டு விடுகின்றாய். உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட நீ வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றாய். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என் குழந்தை எண்ணியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் நடத்தி கொடுப்பவன் இந்த அப்பா. அதனால்தான் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலுமே சரி, உனக்கு எச்சரிக்கைகளை நான் கொடுக்க வேண்டிய கட்டாயமாகப்பட்டு விடுகின்றது. ஒரு சில தவறுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டால் அதை நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே எடுத்துச் சொல்ல வந்து விடுகின்றேன். முன்கூட்டியே உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி உனக்கு அந்த அவப்பெயர் ஏற்படாமல் தடுத்து நீ இப்போது எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக நான் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி அப்பா, நீ வளவளவென்று பேசிக்கொண்டிருக்காமல் யார்தான் அது, யாருடைய இல்லத்திற்குத்தான் நான் செல்லக்கூடாது என்று சற்றென்று கதைக்கு வந்து விட்டாயானால் நான் சுதாரித்து கொள்வேன் என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா? சரி, என்னுடைய குழந்தைக்கு பொறுமையில்லை, உடனடியாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கின்றார். உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் மதிக்கின்றேன். உனக்கு இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று தான் நானும் நினைக்கின்றேன். சில நாட்களுக்கு முன்பு இருந்த புதிதாக ஒருவரிடம் உனக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. தெரியாதவர் அல்ல, எப்பொழுதும் பார்க்கக்கூடியவர்தான், உனக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடியவர்தான். ஆனால் பெரிதாக பேசியெல்லாம் பழக்கமில்லை. என்னவென்று கையை காட்டிவிட்டு செல்லக்கூடிய ஒருவர். ஆனால் சில காலமாக அவருக்கும் உனக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாக இருக்கின்றது. எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வது, எந்த விஷயமானாலும் இருவரும் கலந்து பேசுவது, எந்த குடும்பத்தோடு வெளியில் சென்று வருவதாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து வருவது, இப்படி நெருக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது.
இதை தவறு என்று உன் அப்பா சொல்லவில்லை. ஆனால் உனக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் அருகில் இருக்கின்ற இன்னொருவர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். அவர்களோடு தான் சுற்றித் திரிந்தார்கள். அவர்கள் குடும்பத்தோடு தான் அதிக பழக்கம் வைத்திருந்தார்கள். எங்கு வெளியில் சென்றாலும் அவர்களோடு தான் சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்குள் மனக்கசப்பு, மனக்கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் விளைவாக அவர்களின் பேச்சுவார்த்தைகள் நின்றுவிட்டது. அடுத்ததாக இப்பொழுது உன்னோடு பழகத் தொடங்குகிறார்கள். என் குழந்தையே, அப்படியானால் எதனால் இவர்களோடு நான் உன்னை சேரக்கூடாது, எதனால் இவர்கள் இல்லத்திற்குள் உன்னை செல்லக்கூடாது என்று நான் சொல்கிறேன் தெரியுமா? முன்பு இவர்களின் இல்லத்திற்குள் சென்றவர்கள் உள்ளே நுழையும் பொழுதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பழக்கம் எத்தனை நாளைக்கு தொடருமோ, இதுவும் எத்தனை நாளைக்கு என்று நாமும் பார்க்கத்தானே போகிறோம் என்பது போன்ற வசனங்களைத்தான் இவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்படியானால் இவர்களோடு பழகுகின்ற எந்த ஒரு உறவும் நிலைத்து நிற்பது கிடையாது என்பதுதானே அர்த்தம். அப்படியானால் இப்பொழுது நீ என்ன நம்பிக்கையோடு பழகுகிறாயோ அந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் அல்ல. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இவர்கள் இருக்கப் போவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது, இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது, நீ இது போன்றவர்களின் பழக்கத்தை குறைத்து கொள்வது தான் உனக்கு நல்லது. இவர்களின் நட்பு நீண்ட காலம் செல்லாது எனும் பொழுது அதை நீ தொடர்வது என்ன பலன்? நீ பழக்கத்தை குறைத்துக்கொள், என்னவென்று கேட்பதோடு நிறுத்திக்கொள். தேவையில்லாமல் அதிகப்படியாக செல்லும் பொழுதுதான் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். இப்படி உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயம் உன்னை அதிக அளவில் அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. இவர்களின் நட்பினால் நீ மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்கப் போகிறாய். உன்னோடு தேவைக்கு பேசிவிட்டு தேவை முடிந்தவுடன் உன்னை விட்டு விலகுவது போலத்தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. எதனால் அப்பா சொல்கிறீர்கள் என்று உனக்கு சந்தேகம் வருகிறதா? நாளை இவர்களால் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கும்போது நீ இடத்தில் வந்து தான் ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பாய். நீ இடத்தில் வந்துதான் ஐயோ அப்பா என்று புலம்புவாய். அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிட்டாய். ஆனால் எந்த விஷயமும் உன்னை பெரிதாக காயப்படுத்தாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த மனிதர்களின் நட்பும் உன்னை பெரிதளவில் இருக்காது. எல்லோரிடத்திலும் ஒன்று போல பழக வேண்டும். ஒரு பொழுதும் உறவு கிடைத்து விட்டது என்றவுடன் நீ அதிகமாக நெருங்குவதனால்தான் அவர்கள் கொடுக்கின்ற ஏமாற்றங்களை ஒரு நாளும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதில் மற்றவர்களிடம் ஏளன பேச்சுக்கும் நீ ஆளாகப் போகிறாய். அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நீ சொல்வது நியாயம். ஆனால் எல்லா விஷயங்களையும் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவரை பற்றி சுற்றி திரிகின்ற அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் உனக்கு தெரியவில்லை என்றால் அது தவறுதானே. இவர்கள் இப்படிதான். புதிதாக ஒருவர் பழக்கம் கிடைத்துவிட்டால் தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள். அதன் பிறகு அவர்களை இறக்கி கீழே போட்டு விடுவார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ தேவையில்லாதது இது போன்ற நட்பினை அதிகமாக வளர்த்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து அதன்படி நடக்க பழகு. சாய் அப்பாவின் வார்த்தைகள் உனக்கு காட்டுகின்ற உண்மை நிச்சயமாக உனக்கு விரைவாகவே புரிய வரும். அதாவது பட்ட பிறகுதான் நான் திருந்துவேன், பட்ட பிறகுதான் நான் தெளிவடைவேன் என்று சொன்னால் அதில் உனக்கு மிகுந்த அனுபவம் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று யாரையும் நம்பாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.